ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AI Tech சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு MS வேர்டில் டெக்ஸ்ட்லேருந்து டேபிளுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேபிளை எவ்வளோ காலம் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதில் டெக்ஸ்ட் எழுதுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் ஸ்டேட்டு லாங்குவேஜ் அப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். தமிழ்நாடு தமிழ், கேரளா மலையாளம், தெலுங்கானா தெலுங்கு, இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் தான் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணி நம்ம அந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணுவோம். இதே சப்போஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மக்கிட்ட ஒரு வேர்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட் ஃபைலில் பார்த்திங்கன்னா டேபிள் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வருது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம வேர்டை க்ரியேட் அந்த டெக்ஸ்ட்டை ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த டேபிளை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக இப்போ ஓகே ஸ்டேட் லாங்குவேஜ் சேம் தான் போடுறேன். ஸோ தமிழ்நாடு தமிழ், கேரளா மலையாளம், ஓகே தெலுங்கானா தெலுங்கு. ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா வேர்ட் நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வேர்ட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸை பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் நம்ம கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குமேனு ஒரு ஃபீல் வருது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டு டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் லைன்ஸ் தான் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதே பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு 100 லைன்ஸோ 200 லைன்ஸோ நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை டேபிளாக க்ரியேட் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இன்னொருக்க நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணி டைப் பண்ணால் உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஸோ அதுக்காகத்தான் இந்த டெக்ஸ்ட் டு டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டை டேபிளாக க்ரியேட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட்டில் உள்ள போய்க்கோங்க. இன்சர்ட்டில் டேபிள்ன்ற ஆப்ஷனில் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இதில் மொத்தம் ஸ்டேட்டுன்ற காலமும் லாங்குவேஜுன்ற காலமும் வேணும். ஸோ 2 காலம். அதுக்கப்புறம் ரோன்னு பார்த்திங்கன்னா 1 2 3 4. ஸோ மொத்தம் 4 ரோ தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு ரோன்றது டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா வரலைன்னா என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இதில் பேராகிராஃப்ஸ்ன்னு இருக்கும் கீழே, செப்பரேட் டெக்ஸ்ட் அட். அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டேபிள் பார்த்திங்கன்னா செல்ஸை எப்படி நீங்கள் செப்பரேட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை கொடுக்கணும். ஸோ கமாஸ்லையா இல்லைனா டேப்ஸுன்ற அந்த ஆப்ஷன் மூலமாக நான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டேபிளை ஒரு ஸ்பேஸை வச்சு தான் நான் பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதர்ஸில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பார் மட்டும் அமைக்கி இந்த ஸ்பேஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 4 ரோவாக மாறிடும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு சூப்பரான ஒரு டேபிள் அந்த டெக்ஸ்ட்டில் க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டு டேபிள் க்ரியேட் பண்ணுறது. இப்போ சப்போஸ் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 2 காலம் 4 ரோ தான். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா 3ஆவது ரோ ஒன்று வேணும். அது பார்த்திங்கன்னா எம்டி காலமாக வேணும்னா அதையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 2ன்னு போட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் காலம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் 3 காலம்னு நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆவது காலம் ஸோ எம்டி காலம் க்ரியேட் ஆயிரும். ஸோ சப்போஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரோ க்ரியேட் பண்ணாலும் ஜஸ்ட்டு லாஸ்ட் காலமில் நீங்கள் கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட்டு டேப் மட்டும் அமுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோ கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெக்ஸ்ட்லேருந்து டேபிளாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.